சம்போ சிவசம்போ. வணக்கம் மாப்பிள்ள. ஒரு 10 நாள் மாதிரி வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை, போடலை. கோயில் குளத்துக்கு சுற்றிட்டு இருந்தேன். ஓகே, நீங்கள் கடைபிடிக்கிற பக்தி மார்க்கத்தில் பக்தனாக இருந்து இறைவனை அடைவதற்கான பாதையில் நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. நான் என்னை மாதிரி இருக்கிற விதிவிலக்கான ஆளுகள் சித்து ஒளி விரை சூடிய பித்தனை சித்தத்தில் ஏந்தி சித்தம் தெளிந்து அறிவின் வழியாக சித்தத்தின் வழியாக ஆராய்ஞ்சு சித்தர்கள் காட்டிய வழியில் இறைவனை உணர்வதற்கான முயற்சியும் அடைவதற்கான முயற்சியும் தான். உணர்தல் முடிஞ்சது, அடைதல் தான் நம்மக்கிட்ட இல்லை. இறைவனை நாம் அடைவோமா, அவனோட கலந்து பிறப்பில்லாத பெருவாழ்வு அடைவோமா அப்படிங்கிறது அது இறைவன் கொடுக்குற வரம். நம்ம முயற்சி எடுக்கிறோம், முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம முயற்சி சரியாக இருந்தால் அதை அடைய முடியும். ஓகே, இந்த வழியை பற்றி நான் சித்து வழியை பற்றி உங்கள்கிட்ட பேசலை. நீங்கள் கடைபிடிக்கிற பக்தி மார்க்கத்தில் உங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிற அவரவருடைய விருப்பங்கள், அவரவருடைய வெறுப்புகளை நீங்கள் உண்மைன்னு நம்பிட்டு அதை வச்சு பக்தி மார்க்கத்தில் இறைவனை அடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொல்ல வர்றேன். போகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, காசு கொடுக்குறீங்க, தரிசனம் பார்க்குறீங்க, வந்துடுறீங்க. அப்புறம் ஏதாவது ஒரு யூடியூப்பில் பார்க்குறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வந்துடுறீங்க. கோயிலுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் நீங்கள் ஒரு பக்தனாக இருக்கிறீங்க, வெளியே வந்தோடனே பக்தனாக இருக்கிறது இல்லை. அது எப்படி பக்தி மார்க்கம் ஆகும்னு தான் நான் கேட்குறேன். காவி கட்டிக்கிறதுலையோ கொட்டை போட்டுக்கிறதுலையோ, அப்புறம் உணவு, நான் அந்த மாதிரி உணவு சாப்பிட்றேன் அதனால் நான் உயர்ந்தவன்னு ஒரு உங்களுக்குள்ளேயே திணிக்கப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு கோட்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. உணவுங்கிறது உழைப்பும் உயிரும் சம்பந்தப்பட்டது. உணவு எல்லா இடம்பெயரும் உயிரி, இடம் பெயராத உயிரி, அவ்வளவுதான். எல்லாமே உயிரி தான். நீங்கள் உயிரில்லைன்னு சொல்கிற எதையுமே சாப்பிட முடியாது மாப்பிள்ள. யாரோ என்னமோ சாப்பிட்டு போகிறாங்க, அதை தவறுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், அது மேலே அரிகரிப்பு பட வேண்டாம், அவங்கள ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க உங்களோட நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான். ஓகே, பாலைவனத்தில் இருக்க மட்டும் பால் குடினா கிடைச்சா தானே குடிப்பான். கடலோரத்தில் இருக்க என்ன பண்ணுவேன், மீனை தான் சாப்பிடுவேன். மீன் தான் அவனுக்கு எளிய உணவு, எளிமையான உணவு, செலவு கம்மியான உணவு. அவன் சாம்பார் வைக்கணும்னா அவனுக்கு ஏகப்பட்ட செலவாக அவன் என்ன பண்ணுவான். நீங்கள் அதனால் உணவுகள் பொறுத்த வரைக்கும் எது சரி எது சரியில்லைனால எங்கேயுமே சொல்லப்படலை. அதெல்லாம் பொய், அதெல்லாம் வேத விற்பனர்கள் புகுத்தின இது, அது அவங்களுக்கான விதி. வேதம் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாக்கு நல்லா சுழலணும், ரொம்ப நேரம் உட்காண்ட்ருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், பாடி ரொம்ப லூஸாக இருக்கணும் அப்படிங்கிற காசு. கிணறு வெட்டுறவனுமே வேதம் சொல்கிறவனுமே 2 பேர் வேலை தான் செய்கிறாங்கன்னு ஒரே மாதிரி உணவு சாப்பிட்டா கிணறு வெட்ட சீக்கிரம் செத்து போயிடுவான். அப்போ அவனை போய் கணக்குள்ளே இறங்கி வெட்ட முடியாது. அப்புறம் அவன் வாழ்கிற வாழ்க்கை வேறு, அவன் இருக்கிற சூழ்நிலை வேறு. வெட்ட வெளியில் நின்று கிணறு வெட்டவனு வெயிலில் அவன் எப்படி இவங்க சொல்கிற மாதிரி பொங்கலை சாப்பிட்டு போய் எத்தனை நாளைக்கு வேலை செய்ய முடியும்? யாரையுமே குறை சொல்லலை. அவங்க செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை வடிவமைச்சாங்க. அந்த வடிவமைப்பு அந்தந்த குளங்களை தாண்டி வெளியே வந்த முன்னாடி நான் பெருசு நீ பெருசுங்கிற மாதிரி ஆகிடுதுங்கிற. கண்ணப்பர் மாதிரி இறைச்சி சாப்பிட்ட ஆள் யாரும் இல்லை, கண்ணப்பர் மாதிரி சீக்கிரமாக இறைவன் அடைஞ்ச ஆள் யாரும் இல்லை. ஓகே, உணவை விட்டுருங்க. கோட்பாடுகளுக்குள்ளே நீங்கள் சிக்கி தவிக்காமல் கோயிலோடு முடிகிற உங்களுடைய பக்தி கோயிலை தாண்டி தொடரணும், வீட்டிலிருந்து தொடரணும், உங்கள் வாழ்க்கையில் ரெகுலராக தொடரணும். நீங்கள் இயல்பாகவே பக்திமானால் தான் நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டியதே இல்லை. சிவசிவான்னு நான் போகிறேன் என் வேலையை பார்க்குறதுக்குன்னு போயிட்டே இருக்கலாம். அது காலையில் சிவசிவான்னு கும்பிட்டு நம்ம வேலை பார்க்க நம்ம போயிட்டே இருக்கலாம். கோயிலுக்கு போனால் தான் பக்தின்னு இல்லை. வரம்ங்கிறது இறைவன் தகுந்தவனை தேடிட்டு இருக்கிறான். நீங்கள் கோயிலுக்கு போகணும் இல்லை, நீங்கள் தகுந்தவனாக இருந்தால் இறைவன் தேடி நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வரம் கொடுப்பான். நீங்கள் வரம் பெறுவதற்கு தகுதி இல்லாத நபராக இருந்தால் கோயிலையே நீங்கள் போய் லிங்கத்தை கட்டிப்பிடிச்சி கடந்தாலும் மார்க்கண்டாயனாட்டு கடந்தாலும் வரம் கிடைக்காது. வரம் தவம் புரிந்து பெறுவது. நீங்கள் ஒரு வரம் என்ன அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுடைய தவத்தை காட்டினா தான் வரம் கிடைக்கும். அன்பும் ஆசீர்வாதமும். சம்போ சிவசம்போ. ஓம் நமச்சிவாய.